2 விசில் தான், குக்கரோட காணாமல் போகிடும். இந்த மாதிரி லஞ்சுக்கு ஈஸியாக செஞ்சு பாருங்கள். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுடுங்க. இப்போ ப்ரெஷர் குக்கரில் செய்யறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானது வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகு, சீரகம் எல்லாமே 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. கூடவே 5-6 முந்திரி பருப்பு, 15 சின்ன வெங்காயம், 10 பூண்டு பல் இடித்து சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட ஒரு மீடியம் சைஸ் மாங்காவை துருவி சேர்த்து நல்லா கலந்துட்டு இதோட மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா பொடி, உப்பு, பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து கலந்துட்டு 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணீர், பாஸ்மதி ரைஸுன்றதுனால 1.5 கப் அளவுக்கு சேர்த்துருக்கு. இதே சாப்பாட்டு அரிசி இருந்தால் 1க்கு 2 சேர்த்துக்கங்க. இப்போ தண்ணீர் கொதி வந்ததும் இதில் ஊற வச்ச அரிசியை தண்ணீர் வடிகட்டி சேர்த்துட்டு கலந்துட்டு குக்கரை மூடி ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கினது கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா நல்லா கமகமன் மணக்க உதிரியான மாங்காய் சாதம் ரெடி. இதே மாதிரி இதே அளவுகளோட லஞ்ச் பாக்ஸுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான சுவையில் ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.